எல்லாருக்கும் வணக்கம். மிதுனமில் பிறந்திருக்கவங்களுக்கு ஏப்ரல் மாத பலன்கள் எப்படி இருக்குன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் ராசி லக்னம் ரெண்டுக்குமே பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான். இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்காது. சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் ஜாதகம் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. இப்போ என்ன தசாபுத்தி நடக்குதுன்றதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஜாதகப்படியான பலன்கள் தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும். மிதுனமில் பிறந்திருக்கவங்களுக்கு ஏப்ரல் மாதம் அப்படின்றது ஒரு நல்ல மாதம் தான். அதுலேயும் நீங்கள் மிதுனம் ராசி மிதுனம் லக்னம் ரெண்டுமே மிதுனமாக இருந்து உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாபுத்தியும் நல்ல விதமாக அமைஞ்சிருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னே சொல்லலாம். சரி, எந்தெந்த விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு சொல்லணுன்னா ஹெல்த்தை சொல்லலாங்க. முடிஞ்ச அளவுக்கு அசைவ உணவுகள் சாப்பிட்றதெல்லாம் தவிர்த்துக்கோங்க. சைவ உணவுகளை சாப்பிடுங்க. அது உங்களோட ஹெல்த்துக்கும் பெட்டராக இருக்கும், உங்களுக்கும் பெட்டராக இருக்கும். டைம் கிடைக்கும் போதெல்லாம் நல்லா ரெஸ்ட் எடுங்க, மெடிடேஷன் பண்ணுங்கள், நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. உங்களோட ஹெல்த்தை எப்படி பார்த்துக்கிறீங்களோ அதே மாதிரி தான் வீட்லேயுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா அம்மா அப்பாவுக்கு உடல் நலத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்துறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கத்தான் செய்யும். அதனால் அவங்களோட ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா பண விஷயங்களில் சொல்லலாம். உங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவுகள் அப்படின்றத சுப செலவுகளாக மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, ஏப்ரலில் உங்களுக்கு வேறு ஒன்றும் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்ன்றதெல்லாம் இல்லை. ஏற்கனவே இருக்க பிரச்சனைகள் அப்படின்றது அது அப்படியே தான் இருக்கும். புரியுதுங்களா? அதெல்லாம் பார்த்து நீங்கள் தான் கவனம் மறந்துக்கணும். புதுசாக நீங்கள் தொழில் தொடங்கிறது இல்லை ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த விஷயங்கள் பண்ணிங்கனாலும் ஃபஸ்ட்டு உங்களோட ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. நடக்கக்கூடிய தசாம்பத்திலாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குதா என்னன்றதெல்லாம் பார்த்துக்கோங்க. எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு 4 தடவை நல்லா யோசனை பண்ணி முடிவெடுங்க. அவசரப்பட வேண்டாம். திருமணத்துக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு, அது ஃபஸ்ட் மேரேஜாக இருந்தாலும் சரி, செகண்ட் மேரேஜாக இருந்தாலும் சரி, உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாபுத்தின்றது மேரேஜுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேருக்கெல்லாம் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களோட ஜாதகமில் காதல் திருமணத்திற்கான கிரக அமைப்புகள் இருந்து இப்போ மேரேஜுக்கான டைம் தான் நடந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா சில பேரோட காதல் திருமணமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களோட ஜாதகமில் இப்போ குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரகங்களோட தசாபத்தி தான் நடந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் குழந்தை பாக்கியத்தில் சந்தோஷமான விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் எதிர்பார்க்கலாம். நீங்கள் மிதுனமில் பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் டெலிவரி டேட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த டெலிவரி நினச்சி ஒன்றும் பயப்படுறதோ இல்லை கவலைப்படவோ வேண்டாம். குழந்தை பாக்கியம்ன்றது நல்லபடியாக கிடச்சிடும். வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல மாதம்னே சொல்லலாங்க. சந்தோஷமாக ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஜாதகமில் கவர்மெண்ட் வேலைக்கான கிரக அமைப்புகள் இருந்து நடக்கக்கூடிய தசாபத்தியம் சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேருக்கெல்லாம் நீங்கள் ஆசைப்படக்கூடிய கவர்மெண்ட் வேலை அப்படின்றதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது இந்த வேலைவாய்ப்பு விஷயங்களில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாபுத்தின்றது சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை, அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் வேலையாக இருக்கட்டும் இல்லை எம்என்சியாக இருக்கட்டும், எதுவாக வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றது கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல தான். வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் ஒன்றும் உங்களுக்கு பெரிய அளவுலலாம் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் ஒன்றும் ஏற்படாது. எப்பவும் போல் நார்மலாக இருக்க மாதிரி தான். கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி இருக்கத்தான் செய்யும். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஒரு நல்ல மாதமாகவே அமையும் இந்த மாதம் அப்படின்றது. அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் இருக்க இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அது வேலை விஷயமாக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, இல்லை தொழில் விஷயமாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, இல்லை பர்சனலாக ஏதாவது ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, இந்த வெளிநாடுகள் போகிறது, வெளி மாநிலங்கள் போகிறது, வெளியூர் போகிறது, இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நீங்கள் இருக்க இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு பெட்டராக தான் இருக்குது.
அதே மாதிரி தான் இந்த வெளிநாடுகள் மூலமாகவோ இல்லை வெளி மாநிலங்கள் மூலமாகவோ உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி ஏதாவது எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு நல்ல விதமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதையும் சில பேருக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும். குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, குடும்பத்தில் ஓரளவுக்கு பரவாயில்ல தான். சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றது இருக்க தான் செய்யும். கூட பிறந்தவங்க மூலமாக செலவுகள் ஏற்படுத்தி கொடுக்கறது அப்படின்ற மாதிரி. அதை அடுத்து சொல்லணுன்னா, கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அப்படின்ற மாதிரி இருந்துகிட்டு தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய்க்கோங்க. நீங்கள் கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, உங்களோட கணவர் இல்லைன்னா மனைவிக்கிட்ட விட்டு கொடுத்து வாழ்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சொத்து பிரச்சனைகள் இருந்து வந்தது அப்படின்னா, நடக்கக்கூடிய தசாபுத்தின்றது சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா, சில பேருக்கு ஓரளவுக்கு அந்த சொத்து பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் குறையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த புண்ணிய ஸ்தலங்கள்லாம் சொல்கிறோம் பாருங்கள். கோவில் குளங்களுக்கெல்லாம் போயிட்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்க, ஏதாவது தடங்கள் ஏற்பட்டுகிட்டே இருந்தது அப்படின்னா, இந்த மாதத்தில் சில பேருக்கு நீங்கள் விரும்பக்கூடிய அந்த கோவில் குளங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா அந்த இறை நம்பிக்கை மேலே ஒரு விதமான ஈர்ப்புன்றதை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரையும். அரசியலில் இருக்கவங்களுக்குமே எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல தான் இந்த மாதம் அப்படின்றது, ஏப்ரல் மாதம்ன்றது. வேறு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்ன்றதெல்லாம் இல்லை தான். சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றத நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஏற்கனவே இருக்க பிரச்சனைகள் அப்படின்றது அப்படி தான் இருக்கும். அதனால் அதில் மட்டும் கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே போதுமானது தான். சில பேருக்கு வண்டி வாகனங்கள் வாங்குறது அப்படின்ற மாதிரியான ஒரு சுப செலவுகள் அப்படின்ற மாதிரி கொண்டு வரும். இன்னும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா விரைய செலவுகள் அப்படின்ற மாதிரியும் வந்து கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கிறது தான். பெண்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆடை ஆபரணங்கள் வாங்குறது அப்படின்ற மாதிரியான சுப செலவுகள் அப்படின்ற மாதிரியும் ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்பார்க்காத செலவுன்னெலாம் சொல்கிறோம் இல்லைங்களா, எதிர்பார்க்காத பண உறவு அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குதோ அதே மாதிரி தான் எதிர்பார்க்காத செலவுன்றதும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது தான். அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.